தமிழ் சினிமாவின் பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராஜேஷின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் நடிகர் ரஜினிகாந்த், என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்களின் அகால மரண செய்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, மிகுந்த மனவேதனையை தருகிறது. அருமையான மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ராஜேஷின் திரைப்பயணம் என்று பார்த்தால் 1970களிலேயே நடிகராக அறிமுகமாகி அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்திருக்கிறார். சின்னதோ பெரியதோ கேரக்டர் ரோல் எப்படி இருந்தாலும் அத்தனையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ராஜேஷ். கே. பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான ராஜேஷ், பாலகுரு இயக்கிய கன்னி பருவத்திலே படத்தில் நாயகனாக நடித்தார். மேலும் அந்த 7 நாட்கள், பயணங்கள் முடிவதில்லை, அச்சமில்லை அச்சமில்லை, சத்யா, மகாநதி, இருவர், ரெட், விருமாண்டி என பல முக்கியமான தமிழ் படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறார். விஜய் சேதுபதி நடிப்பில் ஸ்ரீராம் ராகவன் இயக்கிய மேரி கிறிஸ்துமஸ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ராஜேஷ். அதுதான் அவர் நடித்து வெளியான கடைசியான படமாக அமைந்திருக்கிறது. நடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் டப்பிங்கிலும் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார். பன்முக திறமையாளராகவும் இருந்திருக்கிறார். அதே நேரம் தமிழ் திரையுலகை தாண்டி தெலுங்கு மற்றும் மலையாளம் திரையுலகிலும் பல முக்கிய பாத்திரங்களில் நடித்துள்ளார். டிவி சீரியல்களிலும் முக்கிய முகமாக இருந்து வந்துள்ளார். என்னதான் பல படங்களில் நடித்து விட்டாலும் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிய அளவில் நடிப்பதை நிறுத்தியவர் யூடியூப் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்களை பேசி வந்தார். பிறப்பின் அடிப்படையில் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து சமயம் மீது கொண்ட நாட்டத்தால் ஜோசியம் சார்ந்த கருத்துக்களை அதிகம் பேசியிருக்கிறார். இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில் தலைவர் பதவி வகித்திருக்கிறார் ராஜேஷ். இப்படியான சூழலில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார். 8 மணி அளவில் நடிகர் ராஜேஷுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிர் பிரிந்தது. மகள் அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்ததும் ராஜேஷின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது.